அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஏப்ரல் 13ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு ஹெட்ஜஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். இது ஃபியூச்சர். ஏப்ரல் ஃபியூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு 17,870 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. நேரம் 7:31 இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் 17,870 வர்த்தகம் ஆயிட்டு இருக்கும்போது நிஃப்டியோட ஃபியூச்சர் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்கணும். நிஃப்டியோட ஃபியூச்சரோட ஹை 17,879. அப்போது நம்மளுக்கு 870 ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது. அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் பார்க்கணும். அட்டவணையில் நம்மளுக்கு இப்போ தற்போது 17,800 கால் 800 புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ இதனால் நம்மளுக்கு 17,800 கால் மற்றும் புட்டை தான் என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அப்போ 800 கால் அடிப்படையில் அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 47 போது 17,847. இந்த இரண்டு பேரும் சேர்த்து அப்படிங்கிறனால நம்மளுக்கு 87 ரூபாய். அப்போ 17,887. இப்போது இந்த இடம் எதற்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தோன்றும். அப்போது 17,800 கால் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 47 ரூபாய் அப்படின்னா இது வந்துட்டு 17,847க்கு மேலே மார்க்கெட் போகும்போது 17,800 கால் ஃபியூச்சராக மாறக்கூடிய வாய்ப்பாக மாறும். அதனால தான் இந்த இடத்துல கால் செல்லர் பயப்பட வேண்டிய இடம். ஏன்னா அதற்கு மேலே ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரீக்ஸ் என்னவாக மாறும் அப்படின்னா 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் ரிட்டர்ன் அப்படிங்கிற அளவுக்கு ரேஷியோ 1:1 அப்படிங்கிற ரேஷியோவாக மாறிவிடும். அப்போது இதை ஃபியூச்சர் வர்த்தகம் செய்கிற மாதிரியே மாறிவிடும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு கால் செல்லருக்கு. அப்போ கால் செல்லர் பயந்தாதான் அவங்க பயந்தது பின் ஒன்று அவங்க பேனிக் கவரிங் செய்யலாம், அதாவது பை செய்யலாம். அவங்க பேனிக் ஆகலை அப்படின்னா அதற்கு மேலே சந்தை போக விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பேனிக் ஆகும்போது ஒரு செல்லர் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பை தான் பண்ணி அவங்க பொசிஷனை கவர் பண்ணணும். இல்லைன்னா வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணத்தான் போகிறாங்க. ஒன்று புட்டை செல் பண்ணலாம், இல்லை ஓடிஎம் காலை பை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு. ஆனால் ஆக மொத்தம் இந்த இடத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ அது நடந்தால் மட்டும்தான் அதற்கு மேலே 17,887க்கு போக முடியும். அப்போது இந்த இடத்துல கால் மற்றும் புட் ஸ்ட்ரேடல் செஞ்சவங்களுக்கு, ஷார்ட் ஸ்ட்ரேடல் செஞ்சவங்களுக்கு 17,887க்கு மேலே போகும்போது அவர்களுக்கு லாஸ் கிரியேட் ஆகும். லாஸ் கிரியேட் ஆகும்போது அவங்க அதை பார்த்துட்டும் இருக்கலாம், இல்லை லாஸும் கவர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த இடத்துல என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் என்ன நடக்கலாம், அப்போ லாஸ் வருதுன்னா லாஸ் வந்தது ஆகும். அப்போ என்ன ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, ஒரு தடுப்பு இருக்குது, அந்த தடுப்புக்கு கீழே பெரிய குழி இருக்குது அப்படின்னா ஓடி வந்து அந்த தடுப்பை தாண்டினா ஆப்ஷன் என்ன, ஒன்றும் குழியில் விழுகணும், இல்லை இது ஜம்ப் பண்ணி இவ்வளோ தூரம் போகணும். அப்போது ஏதேனும் ஒரு விஷயம் அங்கே நடந்து தான் ஆக போகுது. அந்த குழியை தாண்டுற அளவுக்கு அவர் ஜம்ப் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த குழியில் விழுகணும். அதனால் இந்த இடத்த தாண்டினா அவங்களுக்கு லாஸ் வரப்போகுது. அவங்க லாஸ் வரப்போகுதுன்னா அவங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். அதனால் ஒன்று லாஸை பார்த்து எவ்வளோ வேணாலும் நான் புக் பண்ணிக்கலன்னு கூட அவங்க வெயிட் பண்ணலாம், இல்லை அவங்க கவரும் பண்ணலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். ஆக மொத்தம் இந்த 17,887 தாண்டிச்சுன்னா நம்மளுக்கு 17,800 கால் அண்டு புட்டை வந்துட்டு செல் அடித்தவங்களுக்கு லாஸ். திருப்பி ஒரு கொஸ்டின், ஏன்னா கொஸ்டினுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க, அது கரெக்டாக எப்படி ப்ரீவியஸ் க்ளோஸில் தான் செல் அடிப்பாங்களா, அவங்க என்ன ரேட்டில் வேணாலும் செல் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அவங்க எந்த ரேட்டில் வேணாலும் செல் அடிச்சிருக்கலாம், நீங்கள் அந்த ரேட்டில் தான் பார்க்கணும். நம்ம கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது ஒன்று இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் ஒரு இருப்பு. இப்போ பார்த்திங்கன்னா
இயர் எண்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை செய்யும்போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியில் இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸை தான் இது இம்பேக்ட் பண்ணுவாங்க, கணக்கீடாக எடுப்பாங்க. அப்போது நம்மளுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய தகவல் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் தான். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால் 17,800க்கு மேலே பயப்படக்கூடிய இடம், 800 கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இது கால் புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். அதே மாதிரி நம்மளுக்கு கீழ்முகமாக 17,800 புட் வந்து 42 அப்படிங்கும்போது 17,758. அதே போல் 89 புள்ளிகள். அப்போ 17,711 ரூபா. அப்போது இந்த 17,758ல் புட் செல்லர் மட்டும் பயப்பட போகிறாங்க. அதன் பின் தான் இது கால் புட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம். ஸோ இதனை புரிந்து கொண்டு இந்த இடத்துல அவங்க ஒவ்வொரு மொமெண்டம் பண்ணணும். அப்போது 17,758லிருந்து 17,847 வரை சந்தை வந்து ஒரு ஷார்ட் ஜோன், அதாவது வால்டைல் ஜோனில் இருக்கும். அதற்கப்புறம் தான் ஒரு இம்பேக்ட் ஜோனுக்கு நம்ம கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ஷன் செயின் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது புதியவர்கள் நீங்கள் வர்த்தகம் செய்யாமல் வெளியிலிருந்து சந்தையை ரசித்து பார்ப்பது சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகணும். அந்த இம்பேக்ட் வந்து ராக்கெட் வேகத்தில் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். 90% அப்படி இருக்காது. 10% பெரிய மொமெண்டம், அதாவது பெரிய ஏற்ற இறக்கம் அப்படியெல்லாம் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லோயர் வேல்யூம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். லோயர் வேல்யூம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நீங்கள் என்ட்ரி போயாச்சுன்னா எக்ஸிட்டுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். இதே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா, இப்போ 90 ரூபா இருக்கேன், ஒரு 2 நிமிடத்தில் கூட 130 150 கூட போகலாம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இது போகிறக்குண்டான வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன் ரியாக்ட் பண்ணுறதை விட ஐடிஎம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். அதில் ஐடிஎம் ஆப்ஷனில் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வர்த்தகம் பண்ணுங்கள். புதியவர்கள் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் அதாவது வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு போய் கூட நஷ்டமாகலாம். ஆனால் வாய்ப்பு குறைவாக இருக்கிற இடத்துல போய் நம்மளோட முழு முயற்சியை பயன்படுத்துவது தவறாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஓவர் ட்ரேடு கான்செப்ட்குள்ளே போவீங்க. ஓவர் ட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு லாபம் வந்தால் சரியாக இருக்கும், இல்லை என்றால் பெரிய நஷ்டத்திற்கு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 41,500 கால், 41,500 புட். அப்போ அதே போல் தான் 41,500 கால் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படிங்கும்போது 41,500, இவங்க 157, 41,657. இந்த இடத்துல வந்து கால் செல்லர் பயப்பட போகிறாங்க. அப்போ கால் செல்லர் பயந்தால் அதற்கு மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்போ கால் செல்லர் பயப்படலைன்னா இதற்கு கீழே மட்டும்தான் சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு 100% ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா 41,657 தாண்டலை அப்படின்னா கால் செல்லருக்கு 41,500க்கு கீழே இருக்கும்போது இதனுடைய மதிப்பு 0வாக மாறும். அப்போ இந்த 157 ரூபா அப்படியே பேக்கெட்டாக மாறும். இதுதான் லாஜிக். அப்போது இந்த இடத்துல 157, 112, 157, 112, அப்போ 9, 6, 269 ரூபா. அப்போ 41,500 ப்ளஸ் 269, இப்போ 270ன்னு வச்சுட்டாலும் கூட 41,770. இந்த இடத்துல கால் மற்றும் புட் ரெண்டையும் செல் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல கால் செல் பண்ண மட்டும் பயப்படுற இடம், இந்த இடத்துல கால் புட் செல் ரெண்டு. அப்போ கால் செல்லர் பயப்படாமல் இந்த இடத்துக்கு போகிறக்கூடான வாய்ப்பே குறைவு. இந்த இடங்களை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 to 70% கடப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்படி கடக்கும் பொழுது தான் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனை நம் கண் திறந்தே பார்க்கணும். அதற்கு முன்னாடி அதற்கு மேலே இருக்கிற கால் ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கவே கூடாது. அதே 41,500 புட் 112 ரூபா அப்படிங்கும்போது 41,388.
அப்போது இந்த இடத்தில் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம், அதே 270 ரூபானா 41 230 இவங்க இந்த இடத்துல வந்துட்டு கால் புட் செல்லர் பயப்படக்கூடிய. அப்போ இந்த 41 230லேருந்து 41 770க்குள்ளே தான் சந்தை இருக்குது, அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி அட்டவணை மாற்றங்கள் ஏற்பட்டால் நம்மளுக்கு மொமெண்டம் மாறலாம். அதனால் இதற்குள் சந்தை எப்படி வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு பெரிய அளவுன்னு சொல்கிறக்கல இல்லை, ரீசனபிள் டீசெண்டாக தான் இருக்குது. இது வந்து இதுவும் வேல்யூம் குறைவாக இருக்கத்தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதனால் 41,500 ஆப்ரேட் செய்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்துங்க. அப்போது நம்ம சொல்கிற இந்த எல்லைக்குள்ளே தான், நம்ம என்ன எல்லை சொன்னமோ அதுக்குள்ளே தான் 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்பாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து முடிவெடுங்கள். அனைவருக்கும் இன்று வெற்றியாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.